ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க, இது கூட சேரு. இது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. பாருங்க, இந்த கூட சேரு. பாருங்க, இந்த சைடு வந்தது பின்னாடி டிசைன் வச்சிருக்கேன், டைமண்ட் டிசைனு. கீழே வந்து குச்சி, அந்த காலத்துல வந்து தென்னங்குச்சி வைப்போம். பாருங்க, கூட சேரு அப்படியே தத்ரூபமா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ வேணும்னா சொல்லுங்க, இந்த டியூட்டோரியல் நான் போடுறேன். இந்த சேர் டியூட்டோரியல் போடலாம். சைட்ல எல்லாம் பாருங்க, அந்த அது மாதிரி உண்மையா அந்த சேர்ல இருக்கிற மாதிரி அந்த மூங்கில் கூட மாதிரி இருக்கும். அந்த காலத்துல இதுதான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, மூங்கில் கூட சேரு. எல்லார் வீட்லயும் இருக்கும். அப்போ அப்போ உபயோகப்படுத்துற சாமான் அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய போடுவாங்க. சூப்பரா இருக்கு பாருங்க, சேரு, கூட சேரு. இது எப்படி போட்டேன்னு நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அது நீங்களும் அது ஈஸியாக போடலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சும்மா சொல்கிறேன். நீங்கள் வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணி போடுங்க. பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வளையல் இந்த அளவுக்கு 2/4 சைஸோ 2 சைஸோ நீங்கள் அதை எடுத்துங்க. அது மாதிரி நான் ஏற்கனவே இந்த வளையல் எப்படி இந்த மணியில் போடுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு மெல்லிசான ஒரு வளையலில் வச்சு இது வந்து 4 சைடும் இந்த இது பாருங்க, 4 மணி பூ தான். 4 சைடும் போடணும்னா உங்களுக்கு இந்த இந்த வளையல் போனால் நான் என்னோட டியூட்டோரியலில் போட்டிருக்கேன். அது எப்படின்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த இது பாருங்க, இது வந்து நம்ம இந்த பூ எண்ணிக்குங்க. 1 2 3 4 5 6 6 பூ 6 பூ போட்டிருக்கோம். அதே மாதிரி ஸ்கொயர் டைப்பில் இந்த சைடு 4 சைடுமே 6 6 பூ போட்டுங்க. இந்த டைமண்ட் வரும்போது இடையில இது பாருங்க, இந்த இடத்துல 1 போட்டுக்கிட்டிங்கன்னா செகண்ட் டைம் இருக்கும்போது இங்கே 1 வரும், இங்கே ஒரு டைமண்ட் வரும் வேற கலர். அது மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த கீழ் சைடு காலுக்கு வந்து 1 2 3 4 நீங்கள் 7 கூட போட்டுக்கலாம். இந்த சைடு நான் சின்னதாக போட்டிருக்கேன், நீங்கள் 7 லைன் கூட போட்டுக்கலாம். அதுவும் 4 மணி பூ, எல்லாமே இது 4 மணி பூ தான். இது போட்டு இந்த அட்டை இது என்ன பண்ணுறீங்க, இங்கே ஜாயின் பண்ணும்போது நீங்கள் அட்டை வச்சிடணும். ஜாயின் பண்ணும்போது இந்த சைடு ஒன்று ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஒரு மணியாக கோக்கணும். அது ஜாயின் பண்ணுறது நிறைய இதில் போட்டிருக்கேன் என்னோட இதில். அதே மாதிரி மேலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஈஸி, ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஒரு மணியாக வந்து கோக்க வேண்டியதான் சைடில். எல்லாமே 4 மணி பூ தான் இது. இதில் ஒன்றும் ரொம்ப கஷ்டமே கிடையாது. இந்த வளையல் வந்து எப்படி போட்டிருந்தது என்னோட வீடியோவில் இருக்குது, பார்த்துங்க. பேங்கிள்ஸ் பண்ண அதே தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் 2.6 எடுத்திங்கன்னா இந்த இது வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுருங்க. இப்போ 6 போட்டிருக்கிறது 8ஆக போட்டுருங்க. இந்த டைமண்ட் இந்த ஃபுல்லாக இந்த ஸ்கொயர் வந்து இப்போ வந்து நான் 6 போட்டிருக்கேன். இது வந்து 2.2 வளையல். நீங்கள் 2.6 எடுத்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த வளையல் மெல்லிசல் இருந்துச்சுன்னா இந்த டைமண்ட் உள்ள 8 இல்லாட்டி 10 போட்டுக்குங்க. இந்த ஸ்கொயரு இந்த பூ வந்து 1 2 3 4 5 6 போட்டிருக்கேன். அதை நீங்கள் 8 போட்டுக்கலாம். 2.6 எடுத்திங்கன்னா வளையல் இல்லாட்டி 10 கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி காலும் நீங்கள் வந்து நான் வந்து 4 போட்டிருக்கேன், நீங்கள் 8 கூட போட்டுக்கலாம். நீங்கள் என்ன இது போட்டிங்கன்னா அது 2 இது ஈக்குவலாக கூட போட்டுக்கலாம். எல்லாமே 4 மணி பூ தான். இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இல்லை டியூட்டோரியல் போட சொன்னாலும் நீங்கள் வந்து 10 பேர் போட சொன்னீங்கன்னா நான் போடுறேன். பாருங்கள், இந்த சேரும் அதே மாதிரி தான். இந்த இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த கூடைக்குள்ள டைமண்ட் அதே மாதிரி 6 மணி இந்த உள்ளே என்ன செய்யணும் அதே மாதிரி இந்த சேரும் நான் வந்து அந்த காலத்தில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சேரும் அதே மாதிரி தான். இந்த கைப்பிடி இப்படி போயிட்டு எல்லாமே 4 ரொம்ப ஈஸி தான் இது.
4 மணி பூவில் அது மாதிரி 2 சேர் போட்டிருக்கேன். அப்படியே செட்டாக இருக்கும். 2 சேரு ஒரு கூடை சேர் பண்ணுவாங்க. அந்த கட்டில் வந்து சோபா செட்டு அது மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி சேரும் 2 சேரு ஒரு கூடை சேர் தான் அப்போ வந்து ஃபேமஸாக இருக்கும். அதே மாதிரி நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வயலட்டும் இதுவும் இந்த மேலே நம்ம வந்து கூடைச்சேருக்கு பண்ண அந்த 6 மணி அதே ஸ்கொயர் இது பண்ணால் தான் உங்களுக்கு சைஸ் இருக்கும். நீங்கள் அதில் 8 பண்ணிங்கன்னா இதில் 8 பண்ணணும். கூடைச்சேரில் நம்ம என்ன ஸ்கொயர் போட்டிருக்கோமோ அதே தான் இந்த சேருக்கும் நீங்கள் 2 சேர் பண்ணுவாங்க. பாருங்கள் அதே டிசைன் தான் இதுவும் போட்டிருக்கேன். அதே கால் தான் நீங்கள் என்ன உயரம் வைக்கிறீங்க அதே கால் தான் இதுக்கும் வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். பண்ணிச்சு செட்டாக வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள் நான். Okay friends, thank you.